புதுச்சேரி கார்கில் போர் வீரர் நினைவு சின்னத்தில் கார்கில் வெற்றி தினம் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. மமுக சார்பில் புதுவை மாநிலத்தில் முதலாக மாதிரி நிதிநிலை அறிக்கை பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் சார்பில் கார்கில் போர் வெற்றியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பேரணியாக புறப்பட்டு சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தினர். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்விக் குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்விக் குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி கார்கில் போர் வீரர் நினைவு சின்னத்தில் கார்கில் வெற்றி தினம் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரெஞ்சு தூதரகம் எதிரில் அமைந்துள்ள கார்கில் போர் வீரர் நினைவு சின்னத்தில் கார்கில் வெற்றி தினம் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, சம்பத், அசோக் பாபு, காவல்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் சீனிவாஸ், அரசு செயலர்கள் பத்மா ஜெய்ஸ்வால், கேசவன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், இந்திய கடலோர காவல்படை, தேசிய மாணவர்கள் படை அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் பலரும் கலந்து கொண்டு போர் வீரர்கள் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். விழாவில் கார்கில் வெற்றி தினம் வெள்ளி விழாவையொட்டி கார்கில் போரில் பங்கேற்ற புதுச்சேரி சேர்ந்த ராணுவ படை வீரர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தார். மமுக சார்பில் புதுவை மாநிலத்தில் முதலாக மாதிரி நிதிநிலை அறிக்கை பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் 62 கால சட்டமன்ற வரலாற்றில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் முதலாக மாதிரி நிதிநிலை அறிக்கை தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு சேர்மன் RL வெங்கட்ராமன் மற்றும் ஏமு ராஜன் முன்னிலையில் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அவர்களின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. கடந்த 62 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தை காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் கூட்டணி, திமுக, அதிமுக, NR காங்கிரஸ், பாஜக, NR காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆட்சி புரிந்துள்ளன. இத்தனை ஆண்டுகளாக மாநில வளர்ச்சியை மட்டுமே முன்வைத்து முழுக்க அரசியல் கலப்பில்லாத பொருளாதார ரீதியான நிதிநிலை அறிக்கையை எந்த ஆட்சியாளர்களுக்கும் கட்சிகளுக்கும் வழங்கவில்லை. அதன் காரணமாக புதுச்சேரி மாநிலம் தொடக்க காலத்தில் இருந்ததை விட பொருளாதார ரீதியாக பின்னுக்கு தள்ளப்பட்டு சீரழிந்து வருகிறது. கடந்த 13 ஆண்டுகளில் ஒரு ஆண்டை தவிர எந்த காரணமும் இல்லாமல் முழு பட்ஜெட் வழங்காமல் இடைக்கால பட்ஜெட் எனும் பெயரிலே ஏதோ ஒரு பெயருக்கு நிதிநிலை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக புதுச்சேரி மக்கள் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கெல்லாம் மாற்றாக புதுச்சேரி மாநில 16 லட்சம் மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மனதில் கொண்டு மாதிரி நிதிநிலை அறிக்கை ஒன்றை புதியதாக தொடங்கப்பட்ட நமது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் ரங்கசாமி அரசு சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை வழங்குவதற்கு முன்பாக ஒரு மாற்று நிதிநிலை அறிக்கையை வழங்க திட்டமிட்டது.
அதன்படி 46 ஆண்டு காலம் புதுச்சேரி கல்லூரிகளிலும் புதுவை பல்கலைக்கழகத்திலும் பொருளாதாரத்துறை பேராசிரியராக பணியாற்றியதோடு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சிறப்பாக செயலாற்றிய நமது கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் அவர்கள் இரவு பகலாக பாடுபட்டு ஒரு முழுமையான முன்னோட்ட நிதிநிலை அறிக்கையை தயாரித்துள்ளார். இந்த நிதிநிலை அறிக்கையின் முழு விவரங்களை 26/7/2024 வெள்ளிக்கிழமையன்று காலை சராசரியாக 10 மணிக்கு வெங்கடா நகரில் உள்ள புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நிழல் பட்ஜெட் வெளியிட்டார். அதனை கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் பெற்றுக்கொண்டார். பத்திரிகையாளர்கள் நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் VM ஆனந்தன், பொருளாளர் செல்வகுமாரி, மாநில செயலாளர்கள் பரந்தாமன், ரவிக்குமார், சிவகுமாரன், இணைய செயலாளர் சுப்பிரமணி, உதவி செயலாளர் ஆண்டாள், கருணாநிதி, மீனவர் அணி தலைவர் சந்திரன், மகளிர் அணி தலைவர் விமலா, பெரியாண்டி மற்றும் சிறப்பான நிகழ்ச்சியில் நமது கழகத்தின் மாநில நிர்வாகிகள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள், அணி தலைவர்கள் மற்றும் அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கழக உறுப்பினர்கள் தவறாமல் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் சார்பில் கார்கில் போர் வெற்றியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் சார்பில் கார்கில் போர் வெற்றியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமையில் சுமார் 100 முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் சமூக நல ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கலாம் விதைகளின் விருச்சக சமூக இயக்கத்தினர் நிறுவனர் ராஜா, முனைவர் ரேகா ராஜா, கலாம் சமூக இலக்கியம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் டாக்டர் இளங்கோவன், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவனர் எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் மற்றும் அனைத்து சமூக தன்னார்வலர்கள் அமைப்பின் தலைவர் சித்தானந்தம் ஆகியோர் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவினை சங்கத்தின் உபய தலைவர் சுரேஷ்குமார், கந்தசாமி, பொது செயலாளர் செல்வமணி, செயலாளர்கள் டான்மேக், நீலவண்ணன், சிவானந்தம், சூடாமணி, பொதுநல தொடர்பு அதிகாரி ராமமூர்த்தி ஆகியோர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவின் முடிவில் பொது செயலாளராக செல்வமணி நன்றியுரை ஆற்றினார். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பேரணியாக புறப்பட்டு சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனத்தினர் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் தமிழரசி ஆகிய தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் முக்கிய கோரிக்கைகளான மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க கோருவது, 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவது, நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் என்றும், 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு 50% நிலுவை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், அரசு தரப்பில் பணிக்கொடியை முடக்கும் வகையில் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை திரும்ப பெறுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பல போராட்டங்களை நடத்தியும் பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்டும் இதுவரை கோரிக்கைகளை நிறைவேற்றாத நிர்வாகத்தின் போக்கை கண்டித்தும் அதை நிறைவேற்ற வலியுறுத்தியும் எதிர்வரும் 25ஆம் தேதி அன்று மாலை மிஷன் வீதி மாதா கோயில் அருகிலிருந்து பேரணியாக புறப்பட்டு சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerunjurian High Secondary School, Lofbeth, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரியில் மஞ்சள் நிற ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் ரூபாய் 1க்கு 1 கிலோ அரிசி வழங்கும் திட்டம் வரவேற்கத்தக்கது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார்.
புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று செய்தியாளரிடம் பேசியதாவது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் முதல்வர், அமைச்சர்கள், சட்டப்பேரவை தலைவர் உள்ளிட்டவர்களின் செயல்பாடுகள் குறித்து அரசியலமைப்பு சட்டத்திலும் சட்டமன்ற நடத்தை விதிகளிலும் பல நெறிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் விருப்பு வெறுப்பின்றி நடக்கவும், தான் சார்ந்த அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்ளாமலும், முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்ட துறைகள் சம்பந்தமான திட்ட அறிக்கைகளை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்காத காலங்களில் அறிவிப்பதையும் தவிர்க்க வேண்டியது அவர்களது தலையாய கடமையாகும். நம் மாநிலத்திலுடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் பல விஷயங்களில் தான் சார்ந்த கட்சியான பாஜக மற்றும் RSS கூட்டங்களில் கலந்து கொள்வதும், நிதி ஒதுக்கீடு செய்யப்படாத பல திட்ட அறிவிப்புகளை முன்னதாகவே அறிவிப்பதும் என்பது தவறான ஒன்றாகும். மேலும் பல அமைச்சர்களின் துறை சம்பந்தமான பல்வேறு அறிவிப்புகளை முன்கூட்டியே இவர் தொடர்ந்து அறிவித்து வருவது அமைச்சர்களுடைய உரிமைகளில் குறுக்கிடுவதாக உள்ளது. 100 நாள் வேலை திட்ட அறிவிப்புகள், ரேஷன் கடை திறப்பு மற்றும் இலவச அரிசி வழங்கும் அறிவிப்புகள், ரயில்வே திட்ட அறிவிப்புகள், காவல்துறை சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள், கல்வி சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் உள்ளிட்ட அனைத்து அறிவிப்புகளையும் அவரே வெளியிட்டு வருகிறார். மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மதிதளித்து இலவச அரிசி பதிலாக பணம் வழங்குவதை நிறுத்தி மீண்டும் மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் இலவச அரிசி வழங்க அரசு முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்தார். சிகப்பு ரேஷன் கார்டுகளுக்கு 20 கிலோ அரிசி வழங்குவது ஏற்கனவே உள்ள திட்டமாகும். மஞ்சள் நிற ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் ரூபாய் 1க்கு 1 கிலோ அரிசி என சிகப்பு ரேஷன் கார்டு போன்று அவர்களுக்கு மாதம் 20 கிலோ அரிசி வழங்கப்படும் என்ற திட்டம் ஒரே ஒரு வரவேற்க வேண்டிய திட்டமாகும். ஆனால் அந்த திட்டத்தை கூட சட்டமன்றம் கூட்டப்படுகின்ற இந்த வேளையில் சபாநாயகர் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு அறிவித்துள்ளது ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர நினைக்கிறாரா என தெரியவில்லை என்று அவர் கூறினார். பேட்டியின் போது மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் ஆகியோர் உடனிருந்தனர். 25ஆம் ஆண்டு கார்கில் வெற்றி தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக கார்கில் போர் வெற்றி வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நேற்று 25/7/2024 மாலை 7 மணியளவில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் 300க்கும் மேற்பட்ட மாநில இளைஞரணி நிர்வாகிகள் ஒன்று கூடி தீப்பந்தம் ஏற்றி மலர் வளையம் வைத்து போர் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பீச் ரோடு வழியாக ஊர்வலமாக தீப்பந்தம் ஏந்தி புசி வீதி வழியாக அண்ணா சாலை சதுக்கத்தில் ஊர்வலத்தை நிறைவு செய்து அங்கு கூடாரம் அமைத்து அணையா தீபம் ஏற்றப்பட்டு இரவு முழுவதும் இளைஞரணி நிர்வாகிகளால் பாதுகாக்கப்பட்டு ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு எஸ். கணபதி அவர்களின் அறிவுறுத்தன் பேரிலும் உள்துறை அமைச்சர் திரு ஏ. நமச்சிவாயம் அவர்களின் ஒப்புதலின்படி மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜன் அவர்கள் தலைமையில் இளைஞரணி அனைத்து நிர்வாகிகள், மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள், தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் முழு ஒத்துழைப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு மௌலித் தேவன், மாநில செயலாளர் வெற்றி செல்வன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பெரும்பாலோர் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இன்று புதுச்சேரி நகரில் மைய பகுதியான காமராஜர் சாலை ஒரு தனியாருக்காக முக்கிய சாலை சுமார் 2 கிலோமீட்டர் அளவுக்கு நோண்டப்பட்டு போக்குவரத்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகிறார்கள். இதனை அறிந்த பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்களும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி MLA அவர்கள் தலைமையில் அப்பகுதியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கார்கில் வெற்றி தினம் 25ஆம் வெள்ளி விழா இன்று புதுவை கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து பூத்தூவி இனிப்பு வழங்கி ராணுவ வீரர்கள், புதுச்சேரி முதல்வர் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஓம் சக்தி ரமேஷ் கலந்து கொண்டு மரக்கன்று கொடுத்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி புரட்சியாளர் அம்பேத்கர் மணிமண்டப வளாகத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செயலாளர் கா. ஓவியன் முன்னிலையில் மண்ணாடிப்பட்டு தொகுதியை சார்ந்த 40க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாங்களை புரட்சி பாரதம் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அதன்படி மேற்கு மண்டல செயலாளராக கலையரசன், தொகுதி செயலாளராக தேவா, தொகுதி துணை செயலாளராக ஸ்ரீகாந்த், கொடத்தூர் கிளை செயலாளராக தனுசு ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். நிகழ்வில் மாநில துணை செயலாளர் ஞானவேல், மாநில பொருளாளர் பிரதீப், மாநில இளைஞரணி தலைவர் விஜய், நகர பொறுப்பாளர்கள் ஜகன் ஆல்பர்ட், திலீப் சதீஷ், மண்ணாடிப்பட்டு தொகுதி பொறுப்பாளர்கள் செல்வகுமார், அஜித், வித்யா, தினேஷ், புவியரசன், சாரதி, ஜீவன்தாஸ், முகிலன், ஸ்ரீராம், நிவாஸ்,
சந்திரசேகரன் என 40க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வின் இறுதியில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி கார்கில் போர் வீரர் நினைவு சின்னத்தில் கார்கில் வெற்றி தினம் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. மமுக சார்பில் புதுவை மாநிலத்தில் முதலாக மாதிரி நிதிநிலை அறிக்கை பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் சார்பில் கார்கில் போர் வெற்றியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பேரணியாக புறப்பட்டு சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தினர்.